மார்னிங். டுடே சமையல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கேன் நான். அதை நல்லா உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg வாங்கினேன். அதில் 1/2 kg வந்து குழம்புக்கும் 1/2 kg ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பேர் வந்து தேங்காய் பாறை. இந்த மீன் பேர் தேங்காய் பாறை. இது கொஞ்சம் ஸ்லேஸாக நல்லா வரும். இது வீட்டில் மீன் குழம்பு எடுத்து நாங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு புளி எடுத்தனால அதை ரெடி பண்ணி கரைச்சி வெடிகட்டி வச்சிருக்கேன் புளி தண்ணி. ஓகேவா? அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு அதே மாதிரி எங்கள் வீட்டு மிளகாத்தூள், ஏன்னா நாங்கள் நிறைய செய்யறதுனால இன்னைக்கு 3 ஸ்பூனாவது தேவைப்படும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் மஞ்சள் போட்டாச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாக நான் ஆச்சி குழம்பு மிளகாத்தூளை 1 ஸ்பூன் கலந்துப்பேன். ஆச்சி குழம்பு மிளகாத்தூளை மீன் குழம்புல கரோட்டு குழம்புலாம் கலந்தா நல்லா இருக்கும். அதுக்காக எங்கள் வீட்டு மிளகாத்தூளோட நான் 1 ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாத்தூளையும் இதில் கலந்து ரெடி பண்ணிப்பேன். உங்களுக்கு பிடிச்சா செய்ய, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து இந்த மீன் குழம்பு கரோட்டு குழம்புக்கு மட்டும் இந்த பவுடரை நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான இது ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கரைச்சி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இதை அதில் ஊற்றி கொதிக்க விடுவேன். அதை எப்படி வதக்கலான்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதை வைக்கிறதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளி, கறிவேப்பிலை. ஓகேவா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம் வாங்க. நாங்கள் சட்டியில தான் குழம்பு வைப்போம். மீன் குழம்பு வைக்கும்போது சட்டி காயும். மீன் குழம்புக்கு போடுறதுக்கு இது மீன். இந்த மீன் குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இதுவாக இருக்க மீன்லாம் ஃப்ரைக்கு வச்சாச்சு. 2 கட் பண்ண துண்டு எடுத்து மீன் குழம்புல போடலாம்னு சொல்லிட்டு இதை தனியாக வச்சிருக்கேன். தலை வால் அதெல்லாம் மீன் குழம்புல போடணும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஏற்கனவே நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊற்றணும். மீன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கணும். அதில் போட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு 3 ஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காயணும். ஏன்னா நல்லெண்ணெய் வேற ஊற்றிருக்கோம் இல்லையா? அதனால காயாத ஊற்றிட்டோம்னா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் அப்படியே இருக்கும் நமக்கு. அதனால எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். சட்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நாங்கள் கடுகெல்லாம் போட மாட்டோம். வடகம் நாங்கள் வீட்டிலேயே போட்டு வைக்கிறது. அந்த வடகத்தை தான் மீன் குழம்புக்கு போடுவோம். வடகம் பொரிஞ்சு வந்த உடனே கடுகு பொரியிற மாதிரி தான் இதுவும் பொரியும். பொரிஞ்சு வந்த பிறகுதான் வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலை. இது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். லேசா துளியோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். வாங்க, வெங்காயம் வதப்பட்டுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுட்டு தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் விடுவாங்க.
வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு ரெடியாக புளியெல்லாம் கரைச்சல் பண்ணி மசாலா போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சு அதுவே நல்லா சுண்டி வந்த பிறகு ஃபிஷ்ஷை போட்டு இறக்கணும். ஓகேவா? மீன் குழம்பு அவ்வளோதான் ரெடி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம போட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் கொடுத்துரும். அதனால நல்லா கொதி வந்தோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது. பாருங்க, நல்லா ரெடி ஆயிருக்கா? இன்னும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, ஒருக்கா பார்த்துட்டு உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல எடுத்தோடனே உப்பை நிறைய போட்டுற முடியாது இல்லையா? பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நல்லா கொதி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணணும். அப்போதான் குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு இறக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க, மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த இதில் போட்டோம்னா மீன் எல்லாம் கரெக்டாக நமக்கு சரியா இருக்கும். மீனை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி கலரி விடுற டைம் இருந்தால் போதும். அதிக நேரம் விட்டுட்டோம்னா மீன் கரைஞ்சிடும். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கொதி, ஒரு பப்பர் சேர்த்துட்டா கூட போதும். அந்த ஹீட்லயே அந்த மீன் வந்து வெந்து வந்துடும். போதும், அந்த சூட்லயே அந்த மீனுடைய இது சரியா போயிடும். ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்களா? சட்டிலேயே ஃபிஷ் குழம்புல ரொம்ப நேரம் வச்சிருந்தா உப்பு காரம்லாம் அது இழுத்துக்கும். அதனால சட்டியில இருந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு குழம்ப சட்டியில இருந்து ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாத்திடுவோம். இந்த சட்டியில இருந்தா அந்த உப்பு காரம்லாம் சட்டி இழுத்துக்கும். அதனால நாங்கள் சட்டியில ரொம்ப நேரம் செஞ்ச பிறகு வச்சிருக்க மாட்டோம். சட்டியில இருந்து அந்த ஃபிஷ் குழம்பு எடுத்து ஒரு பவுல்ல மாத்திட்டு இது மேல ஒரே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து விட்டீங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ருசியா நல்லா இருக்கும். தாளிப்பு கொடுக்கறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 நீட்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. முழுசா அப்படியே போட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த காரங்கள்லாம் இருக்கு. கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே இந்த 2 வரமிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இப்போ கறிவேப்பிலையை கூட சேர்த்துக்கலாம். இதில் போட்டுட்டு நம்ம வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு சமையல்ல 1/2 kg எடுத்துருக்கேன். நான் ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரைக்கு மசாலா எப்படி தடவி ஊற விடுறதுன்றதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா தடவி ஊற விடணும். 1/2 மணி நேரமாவது ஊற வச்ச பிறகு தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும் ஃபிஷ் ஃப்ரை. ஓகேவா? இதில் இருக்க லெமனில் இருக்க அந்த இதுவே எடுத்து போட்டுடணும். ஏற்கனவே இதை வந்து மஞ்சள் உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுருக்கோம். கழுவி எடுத்ததுனால உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும்.
1 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் எங்க வீட்டு மிளகாத்தூள். 2 ஸ்பூனே தேவைப்படும். ஏன்னா எல்லாத்துக்கும் கலக்கணும் இல்லையா நம்ம. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். இதில் கார்ன் பவுடர் போட்டால் கடாயில் ஒட்டாத வரும். அதுக்காக கார்ன் பவுடர் கொஞ்சம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக வேணும்னா ரெட் சில்லி பவுடரை கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை போட்டோம்னா கலராக வரும். அதுக்காக இதை போடணும். ஆச்சி சில்லி பவுடர். ஓகேவா? இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இது கலக்கும் போது உங்களுக்கு இது வரலன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அது நமக்கு அந்த லெமன் ஒன்று போட்டிருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக கொடுக்கும். ஆனால் கெட்டியாக இருந்தால் தான் அதை ஃபிஷ்ஷில் தடவி வைக்கும் போது அந்த மசாலா நல்லா அதில் ஊறும். அதனால் இதை கலந்து விட்டுட்டோம். இப்போ ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து அது நல்லா மசாலாவை தடவி 1/2 மணி நேரம் இதை ஊற விடணும். நம்ம விட்டு 1/2 அன் ஹவராவது இதை ஊற வச்ச பிறகு தான் நம்ம கடாயில் எடுத்து போட்டு தோசைக்கல்லில் போட்டும் இது பண்ணலாம். இல்லை கடாயில் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா தடவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ஊறணும். ஊறின பிறகு தான் இதை எடுத்து ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? இதுக்கு பாருங்கள், தடவி வச்சு காமிக்கிறது மசாலாவை எப்படி எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை நம்ம தடவி வைக்கணும். அப்போ தான் மசாலா அதில் ஊறும். அதில் உள்ள கட்டிங் போட்டெல்லாம் சதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதை விட நம்ம எப்படி எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் மசாலாவை எப்படி தடவி இப்படி வச்சுட்டா அது ஊறினாலே உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அப்படியே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். தோசைக்கல்ல வச்சு ஃபிஷ் ஃப்ரை மசாலா தடவி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்களா? அதனால தோசைக்கல்ல வச்சு ஃபிஷ்ஷை இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான ஆயிலை நம்ம இதில் ஊற்றணும். ஆயில் சூடான பிறகு ஃபிஷ் போடலாம். ஃபிஷ் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுறேன். போட்டு மூடி வச்சுக்கினா கூட வெளியிலலாம் அந்த சிதறாத சோகமெல்லாம் படாத இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம திருப்பிக்கலாம். அப்படியே உடனே திருப்பினோம்னா பூண்டு போயிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பவும் அதே மாதிரி கலந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எங்கள் வீட்டு சமையலில் இன்னைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு, மீன் குழம்பு, ரசம், சாதம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையல் இன்னைக்கு இதுதான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.